இன்றைய முக்கிய திரைப்பட செய்திகள் டிசம்பர் 13, 2025. 1. ஜூட்டோபியா 2 உலகளவில் $1 பில்லியனை தாண்டி 2025ஆம் ஆண்டின் மிகப்பெரிய PG ரேட்டட் பாக்ஸ் ஆபிஸ் வெற்றிகளில் ஒன்றாக மாறியது. 2. டெய்லர் ஸ்விஃப்டின் தி ஈராஸ் டூர் ஆவணப்பட தொடர்கள் கச்சேரி திரைப்படத்தின் முதல் அத்தியாயங்கள் வரவிருக்கும் வெளியீடுகள் பற்றிய விவரங்களுடன் சரிவு. 3. இயக்குனர் மாமோரு ஹோசோடா தனது சமீபத்திய ஸ்கார்லெட் திட்டம் மற்றும் படைப்பு பார்வையை பற்றி விவாதிக்கிறார். 4. சேனல் 5 அதன் புதுப்பிக்கப்பட்ட பிளே ஃபார் டுடே தொடருக்கான 6 புதிய படங்களை உறுதிப்படுத்துகிறது. 5. சமீபத்திய பாராட்டுகளை தொடர்ந்து துரந்தர் பற்றிய ஹிருத்திக் ரோஷனின் விமர்சனத்திற்கு இயக்குனர் ஆதித்யா தார் பதிலளித்தார். 6. தனுஷ் வெளியிட்ட தமிழ் திரைப்படமான சீராய் ட்ரெய்லர் டிசம்பர் 25 அன்று வெளியிடப்பட உள்ளது. 7. கிளாசிக் ஷோலே 50 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குகளில் மீண்டும் வெளியிடப்படுகிறது, அசல் முடிவு மீட்டெடுக்கப்பட்டது. 8. ஆஸ்கார் விருது பெற்ற ஜேம்ஸ் எல். புரூக்ஸ் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தனது முதல் படமான எல்லா மெக்கேயுடன் மீண்டும் இயக்குனராக திரும்புகிறார். 9. கிறிஸ்துமஸ் தின வெளியீட்டிற்காக தனது புதிய படத்தை விளம்பரப்படுத்தும் சாம்சங் ப்ளூ பிரீமியரில் கேட் ஹட்சன் அசத்துகிறார். 10. ஸ்பீல்பெர்க்கின் வரவிருக்கும் UFO திரைப்படத்தை விளம்பரப்படுத்தும் கிரிட்டிக் விளம்பர பலகைகள் ரசிகர் கோட்பாடுகளை தூண்டுகின்றன. 11. வார்னர் பிரதர்ஸ் விற்பனை செய்திகள் ஹாலிவுட்டில் தொடர்ந்த அதிர்ச்சி அலைகளை அனுப்புகின்றன, தொழில் தாக்க பகுப்பாய்வு. 12. வார்னர் பிரதர்ஸை நெட்ஃபிக்ஸ் கையகப்படுத்துவது இன்னும் தொழில்துறை உரையாடல்களில் ஆதிக்கம் செலுத்துகிறது. 13. பாலிவுட்டின் துரந்தர் உள்நாட்டில் முக்கிய பாக்ஸ் ஆபிஸ் மைல்கற்களை கடக்கிறது, தொடர்ந்து வரும் வசூல் ஏற்றம். 14. தயாரிப்பு சரிவு மற்றும் செலவுகள் அதிகரிப்பதால் பாலிவுட்டின் ஒட்டுமொத்த திரைப்பட பட்டியல் சுருங்கி வருகிறது. 15. ஹவ் டு டிரெயின் யுவர் டிராகன் 2 நேரடி செயல்தொடர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது, எதிர்கால வெளியீட்டு திட்டம். 16. தனுஷ் தனது இந்தி படமான தேரே இஷ்க் மேன் மூலம் பல மொழிகளில் $150 கோடி வசூலித்து இந்திய அளவில் வசூல் சாதனை படைத்தார்.